بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أنا سيد ولد آدم ولا فخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த, அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாலே சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உலகத்தில் முதலாக புகழ்ந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். மனிதர்கள், மலக்குகள் எல்லாம் புகழ்வதற்கு முன்னால், அன்பு வைப்பதற்கு முன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு வைத்தவன் அல்லாஹ். நம் எல்லோருக்கும் தெரியும், குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கிறது. 114 சூறாவில் 104 சூறாவில் அல்லாஹ் நபி அவர்களை பற்றியே பேசியிருக்கிறார். 10 சூறாக்களில் மாத்திரம்தான் அல்லாஹ் நபியை பற்றி பேசவில்லை. மற்ற 104 சூறாக்களிலும் அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி தான் பேசினார். அல்லாஹ் எவ்வளவு அன்பு வைத்தான் என்பதை நாம் முதலில் படிக்க வேண்டும். இரண்டாவது, குர்ஆனை நீங்கள் பெறட்டும் பொழுது குர்ஆனிலே குல் என்ற வார்த்தை வரும். உதாரணமாக, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இவ்வாறு குர்ஆனில் 300க்கும் மேற்பட்ட குல் இருக்கிறது. அனைத்து குல்லும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொன்னதுதான். நபியே நீங்க சொல்லுங்க, நபியே நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் நேரடியாக சொல்வதை விட்டு நபி அவர்களை வைத்துதான் அல்லாஹ் சொல்ல வைத்தார். மூன்றாவது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக நபியுடைய பெயரிலே அல்லாஹ் 3 சூறாவை இறக்கினார். முதலாவது சூரா முஹம்மது. குர்ஆனிலே சூரா முஹம்மது என்று தனி சூரா இருக்கிறது. இரண்டாவது சூரா முஸம்மில்,
முஸம்மில் என்றால் நபியுடைய பட்ட பெயர். மூன்றாவது சூரா முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். இது மூன்றாவது அல்லாஹ் நபியை சிறப்பாக்கியது. நான்காவது சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய 2 பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடையாக கொடுத்தார். என்ன பெயர்? அல்லாஹுடைய பெயர் ரഊஃப், அல்லாஹுடைய பெயர் ரஹீம். இந்த ரഊஃப் ரஹீம் என்ற 2 பெயரையும் அல்லாஹ் நபிக்கு கொடுத்தார். அல்லாஹ் சூரா தௌபாவுடைய கடைசி ஆயத்திலே لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு ரசூல் வரப்போறார், உங்களுக்கு ஒரு தூதர் வரப்போகிறார். لقد جاءكم رسول من أنفسكم, உங்களிலிருந்தே ஒரு ரசூல் வரப்போகிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது நடந்தால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார், அவ்வளோ உங்களோடு இரக்கமுடையவர். ஹரீஸுன் அலைக்கும், நீங்கள் எல்லாம் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று பெரிய ஆவலுடையவர் அவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களோடு அவர் மிக இரக்கமுடையவர். ரഊஃப் யார பேரு? அல்லாஹ்வுடைய பேர். ரஹீம் யார பேரு? அந்த 2 பேர் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்தார். நாலாவது சிறப்பம்சம், அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினார். இன்று உலகத்தில் ஒரு வளம் இருக்குது சகோதரர்களே. இன்றைக்கு யார் எடுத்தாலும் நிகழ்ச்சி செய்யும் பொழுது என்ன செய்வாங்க? கிறிஸ்தவ அறிஞர்கள் எப்படி நபியை புகழ்ந்தார்கள் எடுப்பாங்க தலையங்கம். யூத அறிஞர்கள் எப்படி நபியை புகழ்ந்தார்கள், கோயில் இருக்கக்கூடிய ஐயர் எப்படி நபியை பத்தி பேசுறார், இது எங்களுக்கு ஆச்சரியம். இதுவல்ல ஆச்சரியம் சகோதரர்களே. முதல்ல முஸ்லீம்கள் படிக்க வேண்டுமாம், அல்லாஹ் எப்படி நபி அவர்களை புகழ்ந்தார். அவனுடைய புகழுக்கு நிகராக புகழ் கிடையாது. 5வது சிறப்பம்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய, நாம் எல்லோருமே சூரத்துல் கௌசர் ஓதுகிறோம். சூரா கௌசரிலே இன்னா அஅதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இதில் விளங்கும் ரப்பிக்க. இந்த ரப்புக்க 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 என்று குர்ஆனில் 200 சொச்சம் தடவை வரும். ரப்புக்கு என்ன? உங்களோட ரப், உங்களோட ரப். உதாரணமா எங்களுக்கு 4 புள்ள இருக்குது, 3 புள்ள இருக்குது. ஒரு புள்ளையை பார்த்து சொல்றோம் உங்களோட வாப்பானா, உங்களோட வாப்பானா. அந்த பிள்ளைக்கு மட்டும் சொல்றோம் உங்களோட வாப்பா, அந்த பிள்ளைக்கு சந்தோஷம். அல்லாஹ் கிட்டத்தட்ட 200 தடவைக்கு மேல குர்ஆன்ல ரப்புக, நபியே உங்களோட ரப்பு நான், உங்களோட ரப்பு நான். இதில் ஒரு சூரா இருக்குது குர்ஆன்ல, சூரத்து ஷுஅரா. சூரத்து ஷுஅரால மாத்திரம் அல்லாஹ் 9 தடவை இன்ன ரப்பக, அல்லாஹ் சொல்றான் உங்களோட ரப் இருக்கிறானே அசீஸ், உங்களோட ரப்ப யாராலும் வெல்ல இயலாது. ரஹீம், இரக்கமுடையவர். இந்த ரப்புக்கு என்ற கடைசி வசனம் தான் இந்த சூரா கௌசர்ல வரும். ஆக கடைசியாக ரப்புக்கு எங்க தெரியுமா? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بربك. உங்களோட ரப்பை தஸ்பீஹ் செய். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மவுத் சம்பந்தமாகவே தனி ஒரு சூரா, அதான் சூரத்துன் நஸ்ர். இது 5வது சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய.
ஆறாவது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் எங்கும் அழைத்தது கிடையாது. யா முஹம்மது என்று குர்ஆன்ல இல்லை. ஆனா யா ஆதம், யா ஈசா, யா மூசா, மூசாவே ஈசாவே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பெயர் சொல்லி அழைத்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் குர்ஆனில் 4 இடங்கள்ல வருது. முஹம்மத், அஹ்மத் 2 பேர் குர்ஆன்ல வருது. 2 பேர் வருது. ஆனா பெயர் சொல்லி அல்லாஹ் அழைத்ததே கிடையாது. அந்த அளவு அல்லாஹ் ஒழுக்கத்தோடு நபியோடு நடந்தார். அல்லாஹ்தான் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்தியவர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதரே தவிர வேறு இல்லை. முஹம்மதே என்று கூப்பிடல அல்லாஹ். சூரா ஸஃப்ல அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார், இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பேர் அஹ்மத். கண்ணியமிக்க சகோதரர்களே, 5வது. 6வது, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்பாக குர்ஆனிலே பேசி இருக்கிறார். நபியுடைய நெஞ்சை பத்தி பேசினான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், எல்லாருக்கும் பாடமான சூரா. நபியே உங்களுடைய நெஞ்சை விசாலப்படுத்தலையா? ஸத்ரக். வவதஅனா அன்க ظهرك, ظهر நபியே உங்களுடைய முதுகு. قد نرى تقلب وجهك, உங்களோட முகம். ரசூலுல்லாஹ்வோட முகம், நெஞ்சி, முதுகு. லா தமுத்தன்ன ஐனைக், யா ரசூலல்லாஹ் உங்களோட கண்கள். நபியுடைய ஒவ்வொரு உறுப்பாக, நபியுடைய இருதயம், நபியுடைய நாக்கு. சகோதரர்களே, எவ்வளோ அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய இரக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் மலக்குகளும் அந்த நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குகளும் அந்த நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மூமின்களே, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ஸலவாத் என்ற ரஹ்மத். இதோட சிறப்பு தேவையா சகோதரர்களே? அதனாலதான் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க தண்ட உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைத்தார். உயிரை விட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டு இருந்தார். கேட்டாங்க, உமர் எவ்வளவு அன்பு வைக்கிறீங்க? என்ன? யா ரசூலல்லாஹ், என்ற உயிருக்கு பிறகு உங்களை அன்பு வைக்கிறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர், உங்களோட உயிரை விட என்னை அன்பு வைக்காதவரை ஈமானில் பூர்த்தி அடைய முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட உங்களை அன்பு வைக்கிறேன். அது கல்புல வரணும் சகோதரர்களே. அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமுடைய கல்பை வெட்டி பார்த்தா 2 தான் இருக்குமா. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கபர்ல கொண்டு போய் வைச்சதோட கபர்ல 3 கேள்வி அல்லது 4 கேள்வி. அதுல ஒரு கேள்வி இருக்குது, என்ன? மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமா நீ என்ன சொல்றீங்க? அந்த அன்பு, மஹப்பத் கல்புல இருந்தா தான் பதில் சொல்லலாம். அவர் என்னுடைய தலைவர், என்னுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்புல அன்பு இல்ல, பதில் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பழக்கி கொடுத்தாங்க இதத்தான். அந்த காலத்துல சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய யுத்தம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுதான் இடம் இல்லை. என்ன அப்படி மாட்டிக்கிட்டாங்க கடைசியில. நீண்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வார அம்பு வார வாள்வெட்டுக்கெல்லாம் கையத்தான் கொடுத்தாங்க. நபிய பாதுகாப்பு சொல்லுவாங்களாம், உஹத் என்றாலே அபூ தல்ஹா தான். ஏன் நபிய பாதுகாக்கணும், இவருக்கு எதுவும் நடந்துடப்படாது. இந்த உஹத் யுத்தத்தில் இப்னு கமியா இவன் தான் ரசூலுல்லாஹ்க்கு கல்லெறிந்தது. இந்த பல்ல உடைஞ்சிச்சே, தலையால் ரத்தம் ஓடிச்சே, இது வாள்வெட்டு அல்ல, கல். இந்த நேரம் ஒரு பொம்புல என்ன பெண்கள் எவ்வளவு அன்பு வைத்தாங்கன்றத பார்க்கும். உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஒரு பெண் போய் பார்க்கிறாங்க. கையில பெரிய ஒரு காயம், ஆழமான காயம். அந்த காடுல தைக்கிறது எல்லாம் இல்லையே, ரத்தம் ஓடினா என்ன செய்வாங்கன்னா பாயை பத்த வச்சு அந்த பாயுடைய சாம்பலை அதுல அப்படியே வச்சிருவாங்க, ரத்தம் நின்று. ஆனா அந்த அடையாளம் இருக்கும். உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கையில பெரிய ஒரு காயம், குழி. அந்த பெண் கேட்கிறாங்க, போன பெண், என்ன நடந்துச்சு உங்களுக்கு? சொன்னா, உஹதுடைய யுத்தத்தில் நான் போறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு. அந்த நேரம் இப்னு கமியாண்ட காஃபிர் என்ன செஞ்சான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குறதுக்கு வந்தான். நான் என்ன செஞ்சேன், ரசூலுல்லாஹ்க்கு முன்னால போய் இப்படி கையை கொடுத்தேன், ஏண்ட கையில வெட்டிட்டார். யார் சொல்றா? ஒரு பொம்புல. அந்த காயம்தான் இது. சொல்லுவாங்களாம், பெண்கள் இவ்வளவு அன்பு வைத்தாங்களா? சகோதரர்களே, ஆண்கள் பெண்கள். சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு உஹத் யுத்தத்தில் ஷஹீத் ஆயிட்டார். கடைசி வினாடி உயிர் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க, சஅத் இப்னு ரபீஅ பார்த்துட்டு வாங்க. போய் பார்த்தா ஹஸ்ஸான் இப்னு சாபித், ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, போனேன், சக்கராத் இருக்கிறார். நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க சக்கராத்ல. உடனே அவர் சொன்னார், நான் ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொன்னதா சொல்லு, அன்சாரிகள்கிட்ட சொல்லு, ரசூலுல்லாஹ்க்கு எந்த கஷ்டமும் வந்துடப்படாது. அப்படி ஒரு கஷ்டம் வந்தா நீங்க தப்ப மாட்டீங்க. சொன்னதோட உயிர் பிரிஞ்சிட்டு. சகோதரர்களே, தண்ட உயிரை விட நேசித்தார்கள் சஹாபாக்கள், உயிரை விட. அதனாலதான் அந்த காலத்தில் மனிதர்கள் மாத்திரமல்ல சகோதரர்களே, மதீனாவுடைய மிம்பர் உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அந்த மிம்பரை ஹவுதுல் கௌசர்ல நாங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறினதோட மிம்பர் அசைது சந்தோஷத்தால். எனக்கு மேல் ரசூலுல்லாஹ் ஏறிட்டாங்களே என்ற சந்தோஷம் மிம்பருக்கு. உஹது மலை உங்களுக்கு தெரியும், உஹது மலைக்கு மேல ஏறுறாங்க, உஹது மலை அசைது. சொன்னாங்க சந்தோஷத்தால் அசைது உஹது மலை. ஈச்சம் குத்தி சகோதரர்களே, ஆடு ஒட்டகம் இவைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைத்ததென்றா நாங்க எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும். உலகத்துக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் சகோதரிகளே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புண்டா என்ன? அந்த அன்பு எங்கட கல்புல இருக்கும், அந்த மஹப்பத் எங்கட கல்புல இருக்கும். அந்த அன்பால இன்று உலகம் உங்களுக்கு தெரியும், சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசுறது தெரியாமத்தான் ஏசுறாங்க, தெரிஞ்சா ஏசிரிக்க மாட்டாங்க ஒரு நாள். ஒருவரை பத்தி படிச்சா பிரான்ஸ் ஏசுது, பிரான்ஸ் தலைவர் அது செய்யறார் இது செய்யறார்னு சொல்றோமே, இதே நேரம் ரசூலுல்லாஹ் இருந்தா என்ன செஞ்சிருப்பார்? ரசூலுல்லாஹ் முதல் வேலை செஞ்சிருப்பாங்க என்ன தெரியுமா? அவருக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருப்பார். அதான செஞ்சிருப்பாங்க. அவருக்கு ஏசி இருக்க மாட்டார். இன்றைக்கு யாரும் அவருக்கு இஸ்லாத்தை சொல்லலையே. நாங்க இன்றைக்கு முழு இடத்துல என்ன பிரச்சாரம், பிரான்ஸ் சாமான பாவிக்காது, அவ்வளவுதான். பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம், ஒரு ட்விட்டர்ல இதானே எல்லாமே இருக்குது, பேஸ்புக்ல. ரசூலுல்லாஹ் விலகிக் கொள்ளுங்க சகோதரர். ஒரே ஒரு ஹதீஸோட முடித்துக் கொள்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸலி வ மஸலுக்கும், எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ரஜுலின் இஸ்தௌகத நாரா, நெருப்ப மூட்டின ஒரு மனிதனை போல. நெருப்பு பத்து, நெருப்பு பத்தின என்ன செய்யும்? பூச்சி ஈசல் எல்லாம் அந்த நெருப்புள்ளுக்கு உள்ள தொடங்கும். இந்த மனுஷன் பார்க்கிறான், அந்த பூச்சி எல்லாம் பாவம் தானே, அப்படியே நின்று தடுக்கிறான், இதை விழாம, அவைகள் விழாம தடுக்கிறான்.
நபி அவர்கள் சொன்னார்கள், அதே போலதான் நான், நீங்கள் எல்லாம் நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களோட இடுப்புகளை பிடித்து நான் நரகத்திலிருந்து வெளியெடுக்கிறேன். எவ்வளவு இரக்கம் உள்ளவங்க, இல்லாட்டி இஸ்லாமிய கடிதம் எழுதியிருப்பாங்களா? எவ்வளவு ரஹ்மத்துடையவங்க சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபி அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு ஆளுக்கு இந்த கையால் அடித்தது கிடையாது, ஒரு ஆளுக்கு அடித்தது கிடையாது. 10 வருஷம் ஹிதும செஞ்சாங்க. அனஸ் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு நாள் ஏசியது கிடையாது. எவ்வளவு இரக்க சிந்தையுடையவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய இரக்கத்தை மக்களுக்கு பேசும். அவர் யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது, ஒரு துரோகத்தை நினைச்சது கிடையாது. ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, ஒரு மோசமான பொம்புல வந்து சொல்றார், இவரெல்லாம் நபியா, தனியே சாப்பிடுறாரு. ரசூலுல்லாஹ் அப்படியே தூக்கி கொடுத்துட்டார். திரும்ப சொன்னால், இவர் வாயில் இருக்கிறத தரமாட்டார், அதை முழுங்கிடுவார். உடனே ரசூலுல்லாஹ் அதை எடுத்து கொடுத்தார். சகோதரர்களே, நீங்க படிக்கணுமாக இருந்தா ஒவ்வொரு புத்தகங்கள் இருக்குது, பல்லாயிரம் புத்தகம் இருக்குது நபியை பற்றி. எத்தனை மணித்தியாலம் பேசலாம் சகோதரர்களே அந்த நபியை பற்றி. நபியுடைய ஆட்சியை பேசலாம், நபியுடைய வைத்தியத்தை பேசலாம், நபியுடைய குணத்தை பேசலாம். ஆனா இன்றைக்கு சமூகத்துக்கு தெரியாது, மற்ற மக்களுக்கு தெரியாது. கியாமத்துடைய நாளையில் சகோதரர்களே, அல்லாஹுடைய அர்ஷுடைய வலது பக்கம் ஒரு கதிரை இருக்கும். அந்த கதிரையில உட்கார்ந்து முழு உலக மனிதர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருப்பார், இரக்கத்துல பார்த்துட்டு இருப்பார். நல்லடியார்களுக்கு ஷஃபா செய்வாங்க. எனவே சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம்கள், ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு டேலண்டை தந்திருக்கிறார். எங்களுக்கு ஏழுமான மாதிரி எழுத்தாற்றல், பேச்சாற்றல், எங்களுக்கு என்ன ஏழுமோ அவைகளை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேச வேண்டும், எழுத வேண்டும், கதைக்க வேண்டும். என்னால் என்ன முடியும்? அல்லாஹ் நபியுடைய ஷஃபாத்தை நசீபாக்குவார். நபியுடைய ஹவுதுல் கௌதரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை தருவார். அந்த அன்பு போல் ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போ வரும்? நபி சொன்னாங்க, ரெடி ஆயிட்டியா? கியாமத்து எப்போ வரும் கேட்கிறியே, என்ன செஞ்சு வச்சிருக்கிறாய்? சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களை அன்பு வைக்கிறேன். என்ன சொன்னார்? உங்களை அன்பு வைக்கிறேன். நபி அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உடனே, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீ யாரை அன்பு வைக்கிறாயோ அவரோடு கியாமத்தில் எழுப்பாட்டப்படுவாய். எவ்வளவு நன்மாராயம். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு ஆக சந்தோஷமான ஹதீஸ் எங்களுக்கு இதுதான். நாம் எல்லாம் ரசூலுல்லாஹ் அன்பு வைக்கிறோமா இல்லையா? அன்பு வைக்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன். அன்பு வைக்கிறோம். அப்ப அல்லாஹ் எங்களை கியாமத்துல யாரோடு எழுப்பாட்டுவான்? இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எழுப்பாட்டுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் உயிரை விட, குடும்பங்களை விட, பிள்ளைகளை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யா அல்லாஹ் அன்பை நசீபாக்குவாயாக, மஹப்பத்தை நசீபாக்குவாயாக, நபியுடைய அன்பால் வாழ தௌஃபீக் செய்வாயாக. உலகமெல்லாம் சென்று அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனை பற்றி பேசும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனாவுக்கு சென்று நபியுடைய ரௌதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. மதீனாவிலே